ஒரு சூப்பரான குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையை நம்ம பார்க்கலாம். இது உமா அபர்ணா எழுதின காலம் அப்படிங்கிற கதை. குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான கதை. மாம், இங்கே பாரேன், இங்கே ஒரு பெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அபினவ் அவங்க அம்மா ரூபாவை கூப்பிடுறான். எஸ் எஸ் எஸ், என்ன பெட்டி? வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ரொம்ப பழைய பெட்டி, அதனால அது மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அவங்க அந்த பெட்டியை திறக்கிறாங்க. ஃபுல்லாக அழகழகான பியூட்டிஃபுல்லான புஸ்தகங்கள், புக்ஸு. வாவ், இது இது பாட்டியோட பெட்டி, இது என்னோட பாட்டியோட பெட்டி. அப்போது இப்போ நீங்கள் லேப்டாப்பில் படிக்கிற மாதிரி படிக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி புக்கில் தான் படிப்பாங்க அப்படின்னு ரூபா அபினவுக்கு சொல்கிறேன். வாவ், சூப்பரான புஸ்தகங்களாக இருக்கே, நான் படித்து பார்க்கவா? ஆனால் அதை தொடரத்துக்கே ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப பழசாக போயிடுச்சு. ஓ, நீங்கள் புஸ்தகத்தில் படிச்சிருக்கீங்களாம்மா அப்படின்னு அபினவ் அவங்க அம்மாவை கேட்குறான். இல்லை, நான் கூட புக்கில் தான் நிறையா படிச்சிருக்கேன், லேப்டாப்பில் அந்த மாதிரி புக்ஸ் தான் நான் நிறையா, கிண்டல் அப்படிங்கிற நிறையா புக்ஸ் அதில் தான் படிச்சிருக்கேன். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த பெட்டியில் இருக்கிற புஸ்தகத்தெல்லாம் எடுத்து அழகான ஒரு துணி விரித்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அழகாக வைக்கிறாங்க. உங்கள் பாட்டி இந்த புஸ்தகங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அபினவோட பாட்டி, அவங்க ரூபா அவங்களோட அம்மா. அந்த காலத்தில் இந்த மாதிரி பிரிண்டட் புக் தான் இருந்துச்சாம். நிறைய ஸ்டோரிஸு, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸு, சயின்டிஃபிக் திங்ஸு, இதை பற்றி எல்லாத்தையும் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக, நியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நிறைய புஸ்தகமாக தான் வச்சுருக்குறாங்க. அம்மா, இது பாட்டியோட டைரியா பாரு, இதில் நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அந்த டைரியில் என்ன எழுதியிருக்கு? பாட்டி பேப்பரோட ஹிஸ்ட்ரி பற்றி எழுதியிருக்காங்க. ஆதி காலத்தில் கற்களில் எழுதினாங்க, ஓகேவா? அப்புறம் அனிமல் போன்ஸில், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது தானே, எங்கே வச்சுட்டோன்னு தெரியாது, கல்லுலலாம் வச்சு எவ்வளோதான் எழுத முடியும். அதனால அப்படி எப்படி தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் ஈஜிப்ஷியன்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க 7th centuryயில் ஈஜிப்டில் நைல் ரிவர் இருக்கு இல்லையா, நைல் ரிவரோட டெல்டா சைடில் ஒரு பிளான்ட் ஒன்று 2 to 3 meters ஹைட்டில் ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட் பேர் பேப்பிரஸ், ஓகேவா? அந்த பேப்பிரஸோட ஸ்டெம்மை எடுத்து கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ்லாம் சேர்த்து பேப்பர் பண்ணாங்க. ஓ, கிரேட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கைப்ளூன் வுட் த்ரெட்ஸு, கிளாத் வேஸ்ட்டு, அது எல்லாத்தையும் அரைச்சி அதை பேப்பராக செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அவங்க நல்லா அட்வான்ஸாக நல்லா ஒரு பேப்பரை நிறையா தின்னா திக்கா எப்படி வேணுமோ, சின்னதாக பெருசாக, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இப்போ செய்யறதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. எங்கள் அம்மா கூட ஸ்கூலுக்கு நோட் புக் தான் கொண்டு போவாங்க, தெரியுமா? நோட் புக்கில் எழுதலாம், நோட் புக்கில் நம்ம வரையலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் டைம்லாம் மாறி இப்போ நிறையா இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ பாரு, எல்லாருமே கேட்ஜெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதாவது லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், க்ரோம் புக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஈவன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம நிறைய நோட் புக்ஸ், நோட் புக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ பாட்டியோட டைரியில் லாஸ்ட் பேஜில் என்ன எழுதியிருக்காங்கப்பா அம்மா? அந்த காலத்தில் பவழமல்லி மரத்தடியில் ஈஸி சேரில் அவங்க கடலை சாப்பிட்டுக்கிட்டே, பட்டாணிலாம் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க நிறைய ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ்லாம் படிச்சிருக்காங்க. பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், அதெல்லாம் தமிழில் கிரேட் நாவல்ஸ். படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குமா, அதை பற்றி எனக்கே சொல்லியிருக்காங்க, அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் சின்ன வாக்கில் இருந்தபோது. ஓ, அப்படியா அப்படின்னு அபினவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறான். இதோ பாரு, இந்த இதுலேருந்து ஹைட்டில் பறக்கிற ஏரோப்ளேன் எப்படி லேண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு இதை பற்றி கூட ஒரு புக்கு இருக்குது பற்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்காக இந்த புக்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ண போகிறேன், டிஜிட்டலாக ஆக்க போகிறேன் அப்படின்னு அபினவ் சொல்கிறான். ஓ, ஃப்யூச்சரில் இன்னும் என்னெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரியல, இன்னும் நிறையா புதுசாக எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கதையில் என்னென்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் அதை அழகாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி, குழந்தைக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ, அவங்களால ஏற்றுக்க முடியுமோ, அது மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க.
அதை வந்து இதுவாக காட்டி அந்த பழைய காலத்து பெட்டிக்குள்ளே இருக்கிற புக்ஸை எடுத்து காட்டி அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதில் அந்த டைரியில் அவங்க எழுதி வச்ச குறிப்பெல்லாம் படித்து காட்டி அதை வந்து அழகாக சொல்கிறாங்க. முற்காலத்தில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நடுவில் வந்து எப்படி ஆச்சு, எப்படி அட்வான்ஸ்மெண்ட் ஆகி இப்போ வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் நம்ம பேப்பருக்கு பதிலாக, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளோ நல்லா இருக்குல்ல. இந்த கதையை நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இது தெரிஞ்ச குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களோட குழந்தைகளுக்கே, இல்லை பேரன் பேத்தி அந்த மாதிரி சொல்கிறதுல இதுவே இல்லை, ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இதில் இருக்குது. நன்றி உமா அபர்ணா மேம், அண்ட் நன்றி